இங்கிலாந்து அணியை வீழ்த்தி நேற்று நம்ம இந்தியா ஓடிஐ கப்புக்கான அந்த ட்ரோஃபியையும் நம்ம இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா அவர் கையில் வாங்கியிருந்தாரு. ஸோ அதை தொடர்ந்து ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே பயங்கரமான மகிழ்ச்சியான செலிப்ரேஷனில் ஈடுபட்டிருந்தாங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் ட்ரோஃபியை கையில் தொடக்கூட முடியாமல் சுத்தமாக மகிழ்ச்சி இல்லாமல் ஒரு வருத்தப்பட்ட முகத்துடன் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் நேற்று நம்ம இந்தியன் டீமில் இருந்தார். ஸோ அந்த பிளேயர் வேறு யாரும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ரிஷப் பண்ட். அவருக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை. ட்ரோஃபி கூட அவர் கையை நீட்டி வாங்கி கொடுக்க முடியாமல் ரோஹித் சர்மா விலகி போன ஒரு பரிதாபமான ஒரு அவலமான நிலைமை, மோசமான நிலைமைக்கு தற்போது ரிஷப் பண்ட் அவர் தள்ளப்பட்டிருக்காரு. ஸோ இதை பற்றி இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் ஈடுபட்டிருந்தப்ப ரிஷப் பண்ட் இந்தியன் டீமில் தனக்கு நடந்ததை பற்றி வெளிப்படையாக ரிஷப் பண்ட் அவர் பேசியிருக்காரு. ஸோ அதில் முக்கியமாக இந்த ஒரு பிளேயர் இருக்கிற வரைக்கும் எனக்கு அணியில் இடம் கிடைக்காது அப்படின்னு ஹெட் கோச்சான கௌதம் கம்பீர் அவர் தெரிவிச்சிருக்காரு. அதனால அடுத்து இந்தியன் டீமில் நான் எப்போ விளையாடுவேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. எல்லாத்தை விட கொடுமையாக ட்ரோஃபி கூட தான் கையில தான் தொட்டு தூக்கிறதுக்கு தனக்கு அனுமதி இல்லாம போனது வருத்தம் அளிக்குது அப்படிங்கிற மாதிரி ரிஷப் பண்ட் அவர் பேசியிருக்காரு. அதுல மிக முக்கியமா ஹெட் கோச்சான கௌதம் கம்பீர், கேப்டனான ரோஹித் சர்மா இரண்டு பேருமே தான் மேல ரொம்ப கோபமாக இருக்கிறதா ரிஷப் பண்ட் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த பார்டர் கவஸ்கர் தொடர்ல தான் அணியில முக்கியமான ஒரு இடத்துல பேட்டிங் பொசிஷன்ல இருந்ததாகவும், ஆனால் ஒவ்வொரு ஆட்டத்திலையுமே தான் பொறுப்பை மறந்து தான் அணிக்கு தோல்வி ஏற்படுற மாதிரியான செயலில் தான் ஈடுபட்டதா கௌதம் கம்பீர் அதே போல ரோஹித் சர்மா இரண்டு பேருமே தன் மேல கோபமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பண்ட் பேசியிருக்காரு. குறிப்பா கடைசி 5வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் கடைசி இன்னிங்ஸ்ல தான் 60 ரன்கள் அதிரடியா விளையாண்டு எடுத்து கொடுத்தாலும் அப்பவும் தனக்கு நல்ல பேர் கிடைக்கல. டெஸ்ட் ஆட்டம் மாதிரி தான் விளையாடல, T20 ஆட்டம் மாதிரி தான் விளையாண்டதா கூறி கம்பீர் தன்னை திட்டியதாகவும் ரிஷப் பண்ட் சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி அப்பவே பண்ட் வெளியே வந்து அவர் பேசியிருந்தாரு. தான் எப்பயுமே தன்னுடைய இயல்பான ஆட்டத்தை தான் விளையாட முடியும், பயிற்சியாளர் கம்பீர் அவர் சொல்றதுக்காக என்னுடைய இயல்பான ஆட்டத்தை நான் மாற்றிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அப்பவே பண்ட் அவர் பேசியிருந்தாரு. இதனாலேயே கம்பீர் அதே போல பண்ட் இரண்டு பேருக்கும் இடையே மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கு. ரோஹித் சர்மா அவருக்கும் பண்டை விளையாட வைக்கிறத விட KL ராகுல் அவரை விளையாட வைக்கிறதுல விருப்பம் இருந்திருக்கு. அதனால தான் இப்போ நடந்த இந்த ஓடிஐ தொடர் முழுக்க பண்ட் அவரை விளையாட வைக்கிற மாதிரியான எந்த ஒரு சாத்தியமோ சூழ்நிலையோ ஏற்படவே இல்லை. கடைசி ஆட்டத்துல கண்டிப்பா வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், ஆனாலுமே ரோஹித் சர்மா பண்ட் அவருக்கு வாய்ப்பு தர வேண்டாம் அப்படின்னு கட்டாயமாக இருந்திருக்காரு. எல்லாத்தை விட மோசமா நேற்று வின்னிங் ட்ரோஃபி அதை தொட போன என்ன என் கையில ரோஹித் சர்மா தன்னை தொட விடாம கப்ப கையில கொடுக்காம அவர் விலகி சென்றது தனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கு. இந்த நிலைமையில சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு தன்னை கூட்டிட்டு போய் தன்னை எப்படி பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு ஒரு மாதிரி நெகிழ்ச்சியுடன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரிஷப் பண்ட் இந்தியன் டீம்ல இந்த தொடர்ல அவருக்கு நடந்த ஒரு அவமான மோசமான சம்பவத்தை பத்தி வருத்தப்பட்டு பண்ட் அவர் பேசியிருந்தாரு.